தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு 10 முட்டையும் ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் வச்சு ஒரு சூப்பரான புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் இருந்தாலே போதும். சூப்பரான சாஃப்டான புட்டிங் ரெடி. இது செய்கிறதுக்காக ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன், ஒரு டின்னு. இதோட கிராம் பார்த்திங்கனாக்கா 385 கிராம்ஸ் இருக்குது. ஃபுல் க்ரீம் கண்டென்ஸ் மில்க் ஸ்வீட்டோட. இதுக்காக நம்ம வேறு சுகர்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதில் உள்ள சுகரே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படி நீங்கள் ரொம்ப சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னாக்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 முட்டையை ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டிருக்கேன். அது கூட நம்ம ஓப்பன் பண்ணி இந்த கண்டென்ஸ் மில்க்கையும் அது கூட சேர்த்துடலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஏலக்காய் பொடியும் சேர்க்குறதில்ல, வேறு எதுவுமே சேர்க்கலை. வெறும் கண்டென்ஸ் மில்க்கும் முட்டையும் மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை ஒரு வடிகட்டி வச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த புட்டிங்கை அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றி ஊற்றிக்கலாம். இது நிறையா இருக்கிறனால நான் 2 பேஜாக செய்ய போகிறேன். இப்போ முதல் பேஜ் நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இது கூட நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேறு எதுவுமே சேர்க்கலை, 2 பொருளில் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பெரிய குக்கரில் கீழே தட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே இந்த கிண்ணத்தை வச்சு நல்லா மூடி போட்டுடுறேன். கண்டிப்பாக மூடி போடணும். மூடி போடலைனாக்கா வேர்த்து தண்ணி ஊற்றி புட்டிங் நல்லா வராது. பாருங்கள், இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா விசில் போட்டிங்கனாக்கா ஒரு 4லேருந்து 5 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். விசில் போடலைன்னா ஒரு 30 நிமிஷம் வேக வச்சா கரெக்டாக இருக்கும். இப்படி இது மாதிரி ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு குத்தி பார்க்கும்போது கரண்டியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.